காம்புல 4 காம்பு சீம்பால் வருதான்னு பாக்குறாங்கண்ணா. ஏன்னா இப்ப வந்து சீம்பால் வந்ததுன்னா கண்ணு போட்டாலும் பால் வருங்கண்ணா சீம்பால். ஆனா இப்ப வராது சொத்தையாகி போச்சுன்னா அந்த காம்பு கண்ணு போட்டாலும் பால் வராது. அதனால செக் பண்ணிட்டா நல்லது. 23 நாள் கழிச்சு தான் பால். அதுக்கப்புறம் வந்த பால் தான் குறையாது. ஆனா 1 வாரம் 4 நாள்ல பால் நம்ம அந்த பால் வருமானம் வராது. இப்ப வந்து எப்படின்னா 4 காம்பு நல்லா வருதா குணமனம் நிக்குதான் செக் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா தமிழர் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேரு, நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணே. அண்ணா நம்ம பேர் மணிங்கண்ணா. நம்ம பண்ணை எங்க அமைஞ்சுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பார்த்தா நாகூர்ச்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் நம்ம காடு. பஸ் வசதி வந்து தலைவாசலேருந்து நம்ம காட்டுக்கு வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஷேர் ஆட்டோ இருக்குது. அது இல்லாத பட்சத்துலையும் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து நேரில் வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம். சரி, வாரம் எவ்வளோ மாடுகள் கொண்டு வரீங்க, என்ன பட்ஜெட்டில் கொண்டு வரீங்க? ஆனால் வாரம் 25 to 30 மாடுகள் வருது. மாடு கிடைக்கிறத பொறுத்து வாங்குறத பொறுத்து 20 மாடுக்கு மேலே தான் கன்ஃபார்மாக வரும். பார்த்து செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா. வாரந்தோறும் பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் வருது? ஆனால் பட்ஜெட் வந்து 65 ரூபாயிலிருந்து 95 ரூபா இந்த வாரம் வருது. ஒரு வாரம் மாறும், ஒரு வாரம் ஏறும். அது அந்தந்த வாரத்தை பொறுத்து இருக்குது. 1 லட்சத்துக்குள்ளே தான், 1 லட்சத்துக்கு மேலே நம்மள்ட்ட மாடு இல்லை. ஓரளவுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு மேலே, எப்பவுமே 60 ரூபாய்க்கு மேலே ஒரு 1 லட்சத்துக்குள்ளே நம்மள்ட்ட கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். சரிண்ணா. இப்போ இருக்கிற மாடை ஒன்று நம்ம லைவ் பார்க்கலாம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற மாடு செவிலு செம்புத்தில் ஒரு பெருவிட்டான மாடு. 6 பல்லு, 2வது கன்று, சுழி பாவரம், அருமையான சுழி, முதல் ஒரு சுழி, நெத்தியில் ஒரு சுழி, சல்ல மாடு, நல்லா கறவத்திறன், நல்லா கரை வரும். இது வந்து தலைச்சனுக்கே 15 லிட்டர் கரை வந்து இது 2வது கன்று. இந்த கண்ணுக்கு ஒரு 17-18 கரை ஈஸியாக வரும். கருங்காம்பலம் இந்த மாட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கருங்காம்பலம் அமைஞ்சிருக்குது. அப்படிங்கும்போது நல்லா கரை வரும். மாடு தோல் லூசும் சுருக்கம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. பீச பிடிக்க நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்லா மடிக்க சோமை நல்லா இருக்குது. இன்னும் 15 நாள் முழுமையாக கண்டு போடும். கண்டு போடும் போதெல்லாம் வெளியே கட்ட முடியாது, அந்தளவுக்கு மடி நல்லா பெருசாக வரும். கொம்பும் வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு கறவை திறன் வந்து 17-18 கரை வரும். இது தேவைப்படும் ஸ்க்ரீனுக்கு நாம கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. வாரான வெலை சொல்லி போடுறோம். இந்த வாரம் வெலை சொல்லி போடல. காரணம் என்னென்னா, இந்த மாட்டுக்கு நம்ம சொல்கிறேன், அந்த மாட்டுக்கு நீங்கள் அந்த மாட்டு தானே சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு இது பண்ணுறாங்க. நம்ம மாற்றி எந்த மாட்டு நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ், 1 மாடு 2 மாடு போட்டால் தெரியும். அதிகமாக 15-20 மாடு நம்ம போடும் போது விலை இந்த மாட்டு சொன்ன விலை, அந்த மாட்டு சொன்ன விலைன்னு அவங்களுக்கும் தெரியல. கன்ஃபியூஷன் ஆகிக்குது. நமக்கும் சொன்ன விலை, இந்த மாடு என்ன விலை சொன்னால் அது என்ன விலை சொன்னால் நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகிக்குது. அதனால் நம்ம விலை சொல்ல இந்த வாரம் போடுறோம். இருக்கிற மாட்டை பார்த்துட்டு அந்த மாடு ஆகணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நமக்கு அனுப்பிவிட்டு, ஏன்னா அந்த மாட்டோட விலைவாசி, அந்த மாட்டோட கறவத்திறன், அது சுழி சத்தம் என்ன இருக்குதுன்னு கேட்டுங்க. ஃபோனில் கேட்டுக்கிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம், இல்லை ஃபோனில் பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்து பார்க்க போகிற மாடு செவிலில் அடிவோர் வெள்ளை, செவிலு வெள்ளை, மேலே பேஜில் அடிவோர் வெள்ளை, நல்லா கலரு, சந்திரம் பிள்ளை நல்ல கலரு, நல்லா வெள்ளை கும்பல, 6 பல்லு, 2வது கிழமை அமைஞ்சிருக்குது. தலைச்சனுக்கு ஒரு 12 லிட்டர் கரை வந்ததுன்னா, 6 12 லிட்டர் ஒரு நாளைக்கு கரை வந்ததுன்னா, இந்த கண்ணுக்கு 14 லிட்டர் ஒரு நேரத்துக்கு 1 லிட்டர் சேர்த்து வரும். 6 பல்லு, 2வது கண்ணு, சுழி பார்க்குறவங்களும் அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, காம்பு 4 காம்பு ஒப்பாக இருக்குது. அதே மாதிரி மடிக்கு வச்ச மாட்டில் எதுவும் இல்லை. வேறு நல்லா தோல் சுருக்கும் புல்லாக கிடது. இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். முதுகில் நல்லா அகலமான முதுகு. இது வந்து 2வது கண்ணு. ஒரு 70 ரூபாய்க்குள்ளே நம்ம கொடுக்கலாம். ஒரு ஃபைனலாக 65 ரூபாய்க்கு மேலே 70 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாம் விலைவாசி. ஒரு 14 லிட்டர் கரை வரும். தலைச்சனுக்கு 12 வந்தது. இந்த கண்ணுக்கு 13 லிட்டர் 14 வரும். 13 நம்ம சொல்லி கொடுக்கலாம். 7 6 13. 13னா ஒரு நேரத்துக்கு 13 அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு தான் நம்ம சொல்கிற கரை வந்து ஒரு நாளைக்கு 13 லிட்டர், 7 6 13. எக்ஸ்ட்ரா தீனி நல்லா நம்ம செல்வாக்கு அதிகமாக இருந்தால் 14 லிட்டர் கரை ஈஸியாக வரும். சொல்லுங்க, நம்ம பண்ணையிலே நல்ல பெரிய சைஸ் நான் பாருங்கண்ணா. அப்படியே என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? கண்ணு போட்ட மாடு இல்லை, சென மாடு தான் இருக்குது. அதனால காம்பை செக் பண்ணி காம்பில் என்ன செக் பண்ணுறீங்க? காம்பில் 4 காம்பு சீம்பால் வருதான்னு பார்க்குறாங்கண்ணா. ஏன்னா இப்போ வந்து சீம்பால் வந்ததுன்னா கண்ணு போட்டாலும் பால் வருங்கண்ணா சீம்பால். ஆனால் இப்போ வராது, சொத்தையாகி போச்சுன்னா அந்த காம்பு கண்ணு போட்டாலும் பால் வராது. அதனால செக் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா நம்ம போயிட்டு காம்பு பால்லாம் ஏற்றுக்கிறோம், வண்டியோட அவங்களுக்கு நஷ்டமாகுது இல்லை. அதுக்காக நம்ம அது 4 காம்பும் பால் வருது. மடியில் கட்டி கிட்டி ஏதாவது வீக்கம் சூளைக்கு வரும்னா இன்னும் ஒரு 4 நாள் 1 வாரம் போனா கூட இந்தாண்ட படுத்தா இந்தாண்ட படுத்தா அந்த வரும், சூளைக்கு வரும். ஆனா இப்ப வந்து கட்டிக்கிட்டே ஏதாவது இருக்குதா நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும். ஓரளவு 99% முழுமையா செக் பண்றோம். நீங்களும் செக் பண்ணிட்டீங்க. அதையும் மீறி வந்து கண்ணு போட்ட உடனே காம்புல பால் உள்ள சொத்தையாகி போச்சுன்னா நம்மள்ட்ட சொல்லிட்டு மறுநாள் மாடு கொண்டு வந்து விட்டுட்டா நம்ம பார்த்துட்டு வேற மாடு செக் பண்ணி கொடுத்தலாம். இந்த மாடு கூட மடியும் வந்துருது, காம்புல பால் வரலன்னா காம்பு சொத்தையா இருந்தா தான் கண்ணு போட நம்ம ஏத்துக்குவோம். அது வந்து கண்ணு போட்டு 1 வாரம் 10 நாள் வச்சு மடினோ வருதுன்னா அது அவங்க தான் பார்த்து இது பண்ணிக்கணும். ஓரளவு நம்ம சந்தையிலையும் பார்த்துறோம், அங்கேயும் பார்த்துறோம். அதை மீறி வந்தாலும் கண்ணு போட்டிருந்தும் பாம்பு சொத்தையா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நல்லபடியா 1 வாரம் 10 நாள் பால் வந்ததுங்க, அதுக்கப்புறம் திரியாட்டம் வருது, பால் வல்லினா
அதுக்கு வந்து நம்ம கவனக்குறைய நம்ம மேலே ஏதாவது தவறு இருந்தால் தான் அது மாதிரி தவறு வரும். கண்ணு போட்ட உடனே 3 காம்பு பால் நல்லா வரும், 1 காம்பு சொத்தையா போயிடுச்சுன்னா அது வாங்கிட்டு போகிறோம் நம்ம பொறுப்பு. நல்லா பால் வருதுங்க 10 நாளாக வந்து 20 நாளாக வந்து இப்போ பால் வரலைன்னா அது வச்சிருக்கும் காட்டுக்காரங்க பொறுப்பு தான், நம்ம பொறுப்பு இல்லை. அதுக்காக தெளிவாக சொல்கிறோம், பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி. சாமியாடத்துலேயே மலை இப்போ முருகா எந்த குறையில் நல்லா கிடையாது போட்டு நேரம் 9 பால் வந்து மாறாச்சு பட்டி பேர் இன்னும் 10 மாடு வாங்கி காலத்தில் நல்லா குழந்தைங்க தெரிவிச்சுமா சார் வேண்டி போகிறது எந்த தப்பும் வரும். வீடியோவில் பார்த்து தாங்க வந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊருக்கார அண்ணன் தெரியும்னு சொன்னாங்க, தங்கராஜ் அண்ணன். அப்புறம் அவரை கூட்டே வந்து பிடிச்சோங்க. சரி, பரவாயில்லைங்கண்ணா. போன வாரம் ஒன்று பிடிச்சோம், பரவாயில்ல. இந்த வாரம் ஒன்று பிடிச்சிட்டு போறோங்க. நம்ம கேட்குற அளவுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு தராரு. விலையும் பரவாயில்லைங்கண்ணா, மாடும் பரவாயில்லைங்கண்ணா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க பிடிச்சிக்கிட்டோங்கண்ணா. மாடும் தலையாட்டுது. ஆமா. ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பண்ணையில ஒரு பெரிய ஹெவி சைஸான மாடு, ஒரு சின்ன இனம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல ஹெவி வெயிட்டான மாடு. நல்லா சுழி பார்க்கணும், நடுமுது சுழி, நெத்தியில் ஒரு சுழி, அதே மாதிரி முது நல்லா அகலம், 2 பேர் படுத்து போயிடலாம். நல்லா மாடு நல்லா அகலம் வெயிட் மாடு. இது கரை வந்து கரை 22-23 லிட்டர் கரை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு 20 லிட்டர் கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கலாம். 2வது கண்ணு 6 பல்லேருந்து கடை முளைச்சி வருது. இன்னும் கண்ணு போட 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கோங்கன்னா மாட்டு நல்ல மாடு. செவிலு வெள்ளை அடி ஒரு வெள்ளைனா மாடு நல்லா ஆரோக்கியமாக நல்ல மாடு. இன்னும் ஒரு 15 நாள் to 20 நாள் ஆகும்னா இந்த மாடு 22-23 லிட்டர் சொல்லிக்கலாம். 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். எங்கனாலும் காம்பு 4 காம்புக்கு பூ தள்ளுறதுக்கு அடித்தலை எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கலாம். கேரண்டி சொல்கிறோம்னா இப்போ இந்த மாட்டில் கண்ணு இன்னொரு 20 நாள் கூட போடுதுன்னு வச்சுங்க, என்ன நம்ம கேரண்டி சொல்லணும்? காம்பு கேரண்டி சொல்லியிருக்கோம். காம்புக்கு கேரண்டி சொன்னால் கண்ணு போட்டதும் சீம்பால் வரும்போதே அந்த காம்பில் பால் வருது இல்லைன்னு பார்த்தா 3 காம்பு தான் வருது, 1 காம்பு வரல, இல்லை 2 காம்பு தான் பால் வருது, 2 காம்பு வரலைன்னா கண்ணு போட்டனைக்கே தெரியும். சொத்தை அதுக்கு பேர் தான், அது சொன்னால் தான் ஏற்றுவாங்க. கண்ணு போட்டு 10 நாள் நல்லா பால் வந்ததுங்க, அதுக்கப்புறம் அந்த காம்பில் 1 காம்பில் பால் வரலைன்னா கண்டிப்பாக 100% ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி தான் கேரண்டி சொல்லி கொடுக்குறீங்க? அதாவது இப்போ இங்கிருந்து நாங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம். சரிண்ணா, 4 காம்பில் பால் வருதான்னு நம்ம செக் பண்ண முடியாது. ரைட்ண்ணா. அதை எப்படி எனக்கு செக் பண்ணி கொடுப்பீங்க? 4 காம்புங்க மாடு விலை பேசி 4 காம்பு சீம்பால் ஒரே மாதிரி வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, செக் பண்ணி பார்த்துட்டு காட்டுக்காரன் நம்ம செக் பண்ணி வந்துட்டோம், நம்மள்ட்ட இவங்க செக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அது வாங்கிட்டு போய் மறுபடி கண்ணு போட்டதும் அன்னைக்கு நேரம் பால் நம்ம சீம்பால் இருக்கான், அதுலேயே 4 காம்பு பால் பேசும்போது நல்லா வந்துன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் 3 காம்பு தான் எனக்கு பால் வருது, 1 காம்பு வரலின்னா ஃபோன் பண்ணிட்டு சீம்பால் மாறாத மாட்டை எடுத்து விட்டுறணும். 3 காம்பில் தான் பால் வருது, 1 காம்பில் பால் உடனே ஒரு தவறு சரி லாங்குலுங்க இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னா நாளைக்கு வந்துடணும். மாடு தப்பா இருந்தா கண்ணு போடும் போது காம்பு சொத்தை ஏற்றுக்குவாங்க. நான் 20 நாள் நல்லா கறந்தேன், 1 மாசம் மறுபடியும் அடுத்தடுத்து வச்சு நாளைக்கு சரியாகுதா அது மாதிரி அது என்கிட்ட தகவல் பண்ணி காம்புல பால் வரலாம் நம்ம சொன்னா கூட ஏற்றுக்கணும். காம்புல பால் வரலாம் சுத்தம் பால் வரலாம் ஏற்றி விட்டுருணும். அப்பதான் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நானும் வாங்குற இடத்துல காட்டுக்காரன் நானும் சொல்ல முடியும். நான் 10 நாள் நல்லா கறந்து இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் 10-15 நாள் நல்லா 4 காம்பு நல்லா பால் வந்ததுங்க. இப்போ 2 நாளாக பால் 1 காம்பு வரலங்க, மடினும் வந்துருச்சுங்கிறாங்க. மடினும் வந்தா மாடு வாங்கிட்டு போறவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. நம்ம வாங்கிட்டு போனாலும் தான் நம்ம தான் வச்சு பார்த்துக்கணும். ஒரு நேரம் மாடு உலையில கட்டி போட்டு மாடு காம்பு சரியா பால் பீஸாத விட்டுட்டாலும் அந்த மாடு உடனே மடினும் வந்துடும். அது நம்ம மேலே வாங்கிட்டு போறவங்க மேலே கவனக்குறைவே தான். அது காம்புல தப்பு சொத்தையா இருந்தோன்னா கண்ணு போட்டோன்னே அந்த காம்பு பால் எல்லாம் நம்ம பொறுப்பு. அதுக்கப்புறம் நான் 1 மாசம் நல்லா கறந்து 2 மாசம் நல்லா கறந்து அதுக்கப்புறம் பால் வரலினா வாங்கிட்டு போனோம் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ மற்ற இடத்துல வாங்குறதுக்கு சந்தையில் வாங்குறதுக்கு ஒரு வித்தியாசம். நம்ம இடத்துல ஒரு சலுகை கொடுத்துருக்கோம். என்ன சொல்லணும்னா மற்ற இடத்துல சந்தையில் போய் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சந்தையில் போய் நம்ம வாங்குறோம், வாங்கி நம்ம விலை பேசிட்டு மாட்டை கொண்டு வந்து கட்டிவிட்டு பணத்தை கொடுத்துட்டா கவர் மாற்றிட்டா தீர்ந்து போச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் முடிஞ்சிடும். பணம் அது எந்த தோறனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது சந்தை வியாபாரம். அந்த மாதிரி தவறுதல் வந்துடக்கூடாது. நம்ம சந்தைக்கு போனால் வாங்கிட்டு வந்தால் தவறுதல் தான் நம்ம மாற்றி தரமாட்டாங்க அப்படின்றதுனால நம்மள்ட்ட வாங்கி வராங்க. அதை நம்ம குறை சொல்ல, நம்மள்ட்ட ஒரு சலுகை நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். காம்பில் பால் வெள்ளினாலும் உதைச்சாலும் பூத்தல்னாலும் அதுக்கு கேரண்டி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வரும். எப்படி பூத்தல்லுன்னா அழகாக வீடியோ பிடிச்சி நம்மள்ட்ட மாற்றிட்டானா பாரு, நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன மாடு அடி தள்ளுது, பூ தள்ளுது, மூலம் வருது அப்படிம்பாங்க, கருப்பை வெளியே தள்ளுதுமாங்க. அது மாதிரி இருந்தால் அனுப்பிவிட்டு நம்மள்ட்ட ஏற்றி விட்டுறலாம். மாடு உதைக்குதுன்னா வாங்கிட்டு போன மாடு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொஞ்சம் வச்சிருந்து பார்க்கலாம். உதைச்சதுன்னா ஒரு சீம்பால் அதிகமாக மடி இருக்கும்போது நெறி கட்டிட்டு கூட உதைக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அதை இருந்தால் செக் பண்ணி 3 நாளைக்கு போகலாம். காம்பில் தப்புனா ஒரு நேரம் போய் மறுநேரம் மாடு நம்ம இடத்துக்கு வந்துடணும். தப்புனா ஒரு பீர் கூட வரக்கூடாது. காம்பு சொத்தனா ஒரு பீர் கூட நம்ம காம்பில் வராது. 3 காம்பில் பால் வரும். அதாவது பாதி பால் வருதுங்க, 100 மில்லி வருது, 200 மில்லி வருதுன்னா ஒரு நாளைக்கு வச்சிருந்து கூட பார்க்கலாம். அதுவும் நீ எங்கள்கிட்ட தகவல் சொல்லி பண்ணோம், நாங்கள் வச்சிருந்தா தான் வச்சிருக்கோம். நீ என்கிட்ட சொல்லாதே நானே பார்த்தாங்க, ஒரு வாரம் பார்க்கலான்னு பார்த்தாங்கன்னா அது அப்புறம் மறுபடியும் 1 வாரம் கழிச்சு நம்மள்ட்ட வந்து குறை சொன்னா ஏற்றுக்க மாட்டேன். அதை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். மடினோ எதுக்காக நான் உடனே கொண்டு விடுன்னு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா, ஒரு மாட்டுக்கு மடினோ வந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்து அந்த மாட்டை சரி பண்ண முடியல, சரி பண்ணிக்கலாம். 2 நாள் 3 நாள் போட்டு அந்த மாடு என்ன ட்ரீட்மெண்ட் எத்தனை டாக்டர் பண்ணாலும் மடினோ 3 நாள் ஆனால் அந்த காம்பை சரி பண்ணி பாலை கொண்டு வரவே முடியாது. அதனால தான் மடினோ போட்டு உங்களுக்கு தெரியல
எங்களுக்கு அது தெரியல அப்படின்னா கூட மடிநோப்பட்டு இது காம்பில் பால் இல்லைனா கூட நாங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு டாக்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். வந்துட்டா ஒரு வாய்ப்பு, வரலினாலும் உங்களுக்கு மாடு மாற்றி கொடுத்தாலும். அதான் கண்ணு போட்டு ஒரு நாளைக்குள்ளேயே இந்த விஷயம் கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகி போச்சு காம்பில் பால் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. சப்போஸ் இந்த மாடு ஒரு 80,000 வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு காம்பில் பால் இல்லை, 3 காம்பு ஆகி போச்சு, 50,000 தான் அந்த மாட்டோட மதிப்பு, 30,000 ரூபா அடிப்படும். அது உங்களுக்கும் நான் சொன்ன மனசவம் ஏற்றுக்கலாம், எனக்கு முழுமையாக 30,000 எனக்கு போகுது. அது யாருக்கு கவனக்குறையும், உங்கள் கவனக்குறைவால வியாபாரிக்கு, அந்த மாதிரி வியாபாரிக்கு ஏகப்பட்ட நஷ்டீடு ஆகும். அப்புறம் அது நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி விளக்கம் சொன்னால் தெரியாது இல்லைங்க, எனக்கு தெரியலைங்க, நான் மாடு இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன், அது இன்னைக்கு சரியாக போகணும் நாளைக்கு சரியாக போகணும் வச்சிருந்து பார்த்தங்க, அந்த தவறுதல் தான் நம்மளுக்கு இழப்பீடு வியாபாரிக்கு. ஆனால் கருப்பு விலையில் ஹச்சப்பில் ஒரு மோடி டைப்பான மாடு, 2வது கன்று 6 பல்ல வந்து கடமளப்பு 6 பல்ல தான் இது ஃபஸ்ட்டு கன்று போட்டுது. இது வந்து நல்லா மடிக்கால் காம்பு வருஷம் நல்லா சீம்பால் நம்ம எடுத்துட்டோம், கண்ணு நேரத்தே போட்டுது, சீம்பால் எடுத்தோம், சீம்பால் ஒரு 9 to 10 லிட்டர் பக்கமாக சீம்பால் மட்டும் வந்துருக்குது. காம்பு பேச பிடிக்க 4 காம்பு சொத்தலாம், 4 காம்பு நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்குது, குணமான நல்லா இருக்குது. இந்த மாதிரி கண்ணு போட்டுதுன்னா காம்பு 4 காம்பு பீசுனா பால் இது மாதிரி வரும். இந்த காம்பில் எவ்வளோ எடுத்தாலும் பால் ஒரு பொட்டு கூட வராது, அதுதான் காம்பு சொத்தை. இது மாதிரி 4 காம்பு கண்ணு போட்டதும் வருதுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி அப்புறம் பால் ஏறதுக்கு 10 நாள் 15 நாள் கூட அது பிரச்சனை இல்லை. ஆனால் 4 காம்பு பால் வருதுன்னா கண்ணு போட்டதை நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கண்ணுட்டியை விடணும். அப்படி நேரம் எனக்கு தெரியலங்க, கண்ணுட்டி எனக்கு போட்டது தெரியல, பால் குடிச்சு பிடிச்சிங்க அந்த காம்பு வருது எனக்கு தெரியல, மறுநேரம் கண்ணுட்டி கட்டி போட்டுட்டு மறுநேரம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தகவல் கொடுத்துடணும். இப்ப கண்ணு போட்டுது, இப்ப 4 காம்பு நல்லா பால் வருது, இப்ப செக் பண்ணி நம்ம பாக்குறோம், இதுல தப்பு வராது காம்புல இனிமேட்டு. இதுக்கு மேல அவங்க வாங்கிட்டு போய் அவங்க இடத்துல தப்பு வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம், நம்மள்ட்ட நல்லபடியா வருது. மடினோன்னா அவங்க கவனக்குறையால பால் பீசா கேசா உலையில் கட்டி போட்டு சரியாக மாடு அடக்கிட்டு கண்ணுட்டி விட விட்டாங்களோ அது மாதிரி தொந்தரவு வரும். இதுக்கு வந்து கறவை திறனும் போன கண்ணுக்கு 21 லிட்டர் கறவை, 2 நேரம் காலையில 11 சாயந்தரம் 21 லிட்டர் கறவை வந்தாங்க. இது 2வது கண்ணு, இந்த கண்ணுக்கு 23 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. நம்ம போன கண்ணி விட்டு இந்த கண்ணி விட்டு 20 லிட்டர் நம்ம கறவை சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு அழகான ஒரு கருப்பு வெள்ளையில சட்டையில ஒரு கெடேரி கண்ணு போட்டு இப்ப கறந்து பார்த்து நான் வாங்கணும்னா இப்ப எவ்வளவு பால் வந்துகிட்டு இருக்கு? இப்ப வந்து இப்ப சீம்பால் தானே வருது. இப்ப நேற்று கண்ணு போட்டு இன்னைக்கு ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் வரும். இன்னும் 4 நாள் ஒரு வாரம் போனோம்னா நேரம் 8-7 கூட வரும். இன்னும் 10 நாள் போச்சுன்னா நேரம் 10 லிட்டர் ஈஸியாக கறந்து பார்த்துக்கலாம். கறந்து பார்த்துட்டு வாங்கலாம். இன்னைக்கு பால் வந்து நாளைக்கு நம்ம கறந்த வாரம் முழுமையான பால் நம்ம தெரியாது. 23 நாள் ஆகும் ஒரு மாடு முழுமையான பால் வரதுக்கு. 23 நாள் கழிச்சு தான் பால், அதுக்கப்புறம் வந்த பால் தான் குறையாது. ஆனா நம்ம ஒரு வாரம் 4 நாள்ல பால் நம்ம அந்த பால் வருமானம் வராது. இப்போ வந்து எப்படின்னா 4 காம்பு நல்லா வருதா குணமனம் நிற்கிதான் செக் பண்ணிக்கலாம். பால் வந்து 10-15 நாள் கழிச்சு தான் வரும். ஆனால் அடுத்து நம்ம பார்க்கும்போது செவிலில் கிராஸ் டைப்பில் 3வது கன்று அமைஞ்சிருக்குதுன்னா 3வது கன்று நல்லா மடிக்கால, இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும். ஒரு 15 லிட்டர் கறவை வரும், பேச பிடிக்க நல்லா இருக்கும், குணமனம் நல்லா இருக்குது. சுழி சொத்த மாட்டில் எந்த புள்ள 4 காம்பு நல்லா பூ காம்பு, மடி பாரு மடி குணமனம், காம்பெல்லாம் நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். பாரு நல்லா மடி வரும், நல்ல இருக்குண்ணே. தோல் லூசு ஃபுல்லாக இருக்குதுன்னா நேரம் 10 கூட சொல்லலாம். அது வேண்டாம் நேரம் 10 கூட வரும். அது வேண்டாம் நம்ம 15 லிட்டர் நம்ம சொல்லி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கலாம். மடி ஒரு 1/4 மடி தான் புது மடி எடுத்துருக்குது. ஆனால் முழுமையாக இன்னும் மடி வைக்கல. மாடு நல்லா பெருமாடு தான், கொஞ்சம் இருந்த இடத்துல நப்பு கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசியும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. சுழி சுத்தம் மாட்டு தப்பில் ஒரு 5 லிட்டர் கறவை நம்ம சொல்லி கொடுக்கலாம். கண்ணு போட்டால் 3வது கண்ணு போடுறது இன்னொரு 5 நாள் டைம் இருக்குதுண்ணா. தேவைப்படுற ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி. ஆனால் நம்ம பண்ணையில் ஒரு ஹெவி சைஸாக மாடு சந்தனப்பள்ளியில் 2வது கன்று 6 பல்ல கடை முளப்பில் இருக்குது. கறவை திறன் 20-22 லிட்டர் சொன்னாங்க. தலைச்சனுக்கு 17 லிட்டர் கறவை வந்துருக்கு. இந்த கண்ணுக்கு 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். சுழி சொத்த மாட்டு தப்பில் நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குது. நெத்தியில் ஒரு சுழி, நடுமுதல் ஒரு சுழினா இது ஒன்றும் இல்லை, ஒரு சூளாங்கடி மாதிரினா இதில் ஒன்றும் மாட்டில் எதுவும் தப்பு இல்லை. மூலியமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி குணமனம் நல்லா இருக்கும், பேசுபடி நல்லா இருக்கும். 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்து இந்த மாடு மடி எடுக்க இன்னும் 5 நாள் to 20 நாள் கண்ணு போட டைம் ஆகுனா 4 காம்பு நல்லா ஒப்பா நல்லா பேசப்படிக்க நல்லா இருக்குது. அதே மாதிரி குணமனமும் நல்லா இருக்குது. சாதாரணமாக 20 லிட்டர் கரை வரும்னா பேசப்படி பெரு குணமனம் அதான் மடி கோச்சிங் எதுவும் இல்லை. இது 2வது கன்று கிளி கும்பல் அமைஞ்சிருக்குது. சுழி சுத்தம் மாட்டில் தப்பில் குறப்பில் குறை இல்லை. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரும் பிடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா நம்மள்ட்ட. ஆனால் இதை 3-4 காம்புக்கு உதைக்கிறது பூத்துறது கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மேய்ச்சலுக்கு செட் ஆகும். ஆனால் மேய்ச்சல் கேச்சல் எல்லாத்துக்கும் மிஷினுக்கு செட் ஆகும், கைக்கும் செட் ஆகும். பால் 20 லிட்டர் சொல்லியிருக்காங்கன்னா 5 நாள் to 20 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரி, நம்ம ஒரு மினிமம் ஒரு 17 லிட்டர் கேரண்டி வரும். நல்ல தீவனம் போட்டால் 20 வரும். அப்படி மினிமம் ஒரு 9 லிட்டர் பால் கெடுக்காது. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகும்போது 6 பல்லு சுத்த செவிலில் நல்ல பெருமாட்டில் ஹெவியான மாடு நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குது. 2 பக்கமும் சின்ன பல்லு இருக்குது. 6 பல்லு தலைச்சனுக்கு 13 to 14 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு 16-17 கரை எங்கனாலும் சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 10 நாள் முழுமையாக டைம் எடுத்துக்கு தான் கண்ணு போடும். உடனே கண்ணு போடாது. மாட்டு நல்லா நீளப்பாலம், மாடு நல்லா உயரம். அதே மாதிரி நல்லா மடி கோச்சம் கடி கோச்சம் அதெல்லாம் எதுவும் இல்லை. பேசப்படி காம்பு பாருங்க
நல்லா பேச பிடிங்களா, பஞ்சாட்டம் நல்லா இருக்கும். அடைச்ச பை தான், கறவை நம்ம நினைக்கிற மாதிரி கறவை வரும். பெருமடி தொங்கு மடியெலாம் இல்லை. இன்னும் 10 நாள் டைம் எடுத்து முழுமையாக ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது. 8 பாஞ்சாட்டு சாதாரணமாக பால் வரும்னா. சுழி சுத்தம், சுழி பாவரம், அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, முதுல் ஒரு சுழி, நடுமுது சுழியோடு அமைஞ்சிருக்குது. மல்லு சின்ன பல்லில் வெள்ளை கொம்பில் கிளி கொம்பில் அமைஞ்சிருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தீனிக்கு, குணமனத்துக்கு, தீனி தப்புக்கு எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. நீட்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு டவுட்டு நம்மள்ட்ட வாங்கும்போது நீங்கள் தண்ணி தீனி போட்டு மாட்டு மேய்ச்சல் முறை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு. நான் இப்போ பார்க்குறது ஒரு செம்புத்து சேவலையில் ஹச்சப்பில் கிராஸ் டைப்பான மாடு, தலைச்சங்கன்னு 6 பல்லு, குணமனம் நல்லா இருக்குது. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 15 நாள் முழுமையாக டைம் எடுத்துக்கோ. மடிகால் நல்ல மடிகால், மடியில் வெள்ளை கருப்பு இல்லை, செம்புத்து சேவல், சுழி சொத்த மாட்டில் எந்த தப்பு இல்லை. தலைச்சனிக்கு ஒரு 15 லிட்டர் நம்ம கறவை எதிர்பார்க்கலாம். இந்த கண்ணுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்து நம்மளை எல்லாம் எடுத்துக்கலாம். சுழி சொத்த மாட்டில் எந்த தப்பு இல்லை. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகும்போது ரெட் சிந்திலிங் கிராஸு, ஜெர்சிலிங் கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்த மாட்டில் எந்த தப்பு, நடுமுது சுழி, அதாவது நெத்தியில் ஒரு சுழி, முதுல் ஒரு சுழி, மாட்டு நல்லா ஹெவி சைஸான மாடு, நல்லா காம்போலம் போல மடிக்கல் நல்லா இருக்கும். ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கும் முழுமையாக கண்ணு போடுறதுக்கு. மிஷினுக்கும் கரெக்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும். கை கறவையும் நல்லா இருக்கும். ஒரு காட்டு மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும். கறவை திறன்னு பார்த்தா 20 லிட்டர் சொன்னாங்க. ஒரு 17 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி நம்ம கொடுக்கலாம். கண்ணு போட ஒரு 15 நாள் ஆகும். தண்ணி தீனிக்கு, மேய்ச்சல் முறைக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு, குணமானத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. தொட்டி தீனிக்கு எல்லாத்துக்குமே நல்லா பெட்டராக இருக்குது. தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம். மாட்டில் எந்த சின்ன தப்பு இல்லை. தீனிக்கு, தண்ணிக்கு, சுழி சுத்தத்துக்கு மாட்டில் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது. ஒரு டைமுக்கு 100 டைம் நம்ம காட்டிலையும் செக் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம தண்ணி தீ நல்லா இருந்தா, குணமான நல்லா இருந்தா, லேடிஸ் பிடிக்கிறாங்க எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நான் சொல்கிறத நம்பலனால நீங்கள் வந்து மாடு வாங்க வரவங்க காலையிலையும் சாயந்தரம் பால் கறக்கிறதுனால கறந்து பார்த்து செக் பண்ணலாம். இல்லை தீனி போகிறோம் நீங்கள் உங்கள் கையில் போட்டு செக் பண்ணி பார்த்து நல்லா தவிடுதல் நல்லா திங்கி தான் பார்த்து காடு பக்கத்தில் நம்ம காடு இருக்குது, மேய்ச்சல் முறைக்கு நல்லா இருக்குதுன்னு அவுத்து விட்டு மேய்ச்சி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செக் பண்ணி நல்லா பார்த்துட்டு முழுமையாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்களும் ஒரு 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியும், எனக்கும் 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியும். அதனால் உங்கள் பணமும் வீண் போகணும், எனக்கு கொடுக்குற பணமும் புரோஜனமாக கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி நம்ம வீடியோ நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்க நம்பர் தான், அதுக்கு அனுப்பிவிட்டு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ், அந்த மாட்டோட கரையை திறன், சுழி சுத்தம், மாடு வயசு, விளத்தலை எது இப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லி நம்ம தனி வீடியோ கூட போட்டுவிட்டா நம்ம செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம்.